தர்ப்பணம் என்றால் திருப்தி செய்தல் என்று பொருள். பித்ரு தர்ப்பணம் என்றால் பித்திருக்களை திருப்தி செய்தல் என்று பெயர். இந்த பித்ரு தர்ப்பணத்தில் தர்பை புல்லும் எள்ளும் நீரும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த எள்ளும் நீருமே முன்னோர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 96 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அவ்வாறு செய்ய இயலாவிடில் மாதம் ஒரு முறை 12 முறையாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது சாஸ்திரம். அதுவும் இயலாத நிலையில் ஆடி அமாவாசை, புரட்டாசி, தை அமாவாசை போன்ற 3 மாதங்களிலாவது இந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்ய சொல்லி வலியுறுத்துகிறார்கள். தர்ப்பணம் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. 3 வகையிலும் செய்யலாம். நித்திய தர்ப்பணம் நமது வீட்டிலே தினமும் தெய்வ வழிபாடு செய்வதைப் போல முன்னோர்களை நினைத்து எள்ளு தண்ணீர் கொடுத்து தர்ப்பணம் செய்யப்பட வேண்டும். இதுவே நித்திய தர்ப்பணம். அமாவாசை தர்ப்பணம். அமாவாசையின் பொழுது பித்திருக்கள் அதிக பசி தாகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு எள்ளு தண்ணீர் தர்ப்பணம் செய்து வழங்கும் பொழுது அவருடைய பசிதாகம் தீர்க்கப்படுகிறது. திதி தர்ப்பணம். முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதி வருடம் ஒரு முறை வரப்படும் பொழுது செய்யும் தர்ப்பணமே திதி தர்ப்பணமாகும்.